உலகமெங்கும் உள்ள ஜீ தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். அன்பான நேயர்களே, இன்று நாம் பார்க்க போகும் மருத்துவம் ஜன்னி நோய் மற்றும் குளிர் காய்ச்சலுக்கு உண்டான மருத்துவம். ஜன்னி நோய் ஒருவருக்கு வந்துவிட்டால் அந்த நோயினால் உடல் அடிக்கடி உஷ்ணமாகிவிட்டு தூக்கி தூக்கி போட ஆரம்பித்திருக்கும். சதா காலமும் கை கால்களில் ஒரு வகையான நடுக்கம் ஏற்படும். அந்த நடுக்கத்தினால் உடல் எங்கும் ஒரு வகையான குளிர் பரவி அவர்களால் நிலையாக தூங்க இயலாது. பல்வேறு வகையான உடலில் உள்ள வலிகள் அதிகப்படுத்தி அவர்களுக்கு கண்களில் ஒரு வகையான அழற்சி தோன்றும். நடுமுகுது பகுதியில், குறிப்பாக முதுகு பகுதியில் அவர்களுக்கு தீர்க்க முடியாத வலி ஏற்பட்டுவிடும். மற்றும் குளிர்காய்ச்சல் ஒருவருக்கு எந்த காரணத்திற்காக வருகிறது என்று அறிய முடியாமல் திடீரென்று அந்த காய்ச்சல் தோன்றும். அந்த நேரத்தில் அவர்கள் உடலெங்கும் ஒரு விதமான படபடப்பு தோன்றி சதா காலமும் கண்களில் ஒரு வகையான அழுக்கு தள்ளும். உடலில் திடீரென்று சில்னஸ் ஏற்பட்டுவிடும், குளிர்ந்து ஏற்பட்டுவிடும். அவர்களால் அந்த நேரத்தில் அதிகப்படியான உஷ்ணம் தேவைப்படும். அந்த உஷ்ணத்தை தராவிட்டால் அவர்களுக்கு மூளையில் உள்ள பகுதிகள் செல்கள் எல்லாம் இறக்க சூழ்நிலைய அளவுக்கு அவர்களுக்கு குளிர் ஏற்பட்டுவிடும். அந்த நோயிலிருந்து எவ்வாறு தங்களை பாதுகாத்து கொள்ளலாம் என்பதற்கான மருத்துவத்தை இப்போது நாம் பார்க்க போகின்றோம். அதற்காக நமக்கு தேவைப்படும் மூலிகை கீரை அருக்கீரை, அதை வேறொரு பாஷையில் அரைக்கீரை என்றும் கூறுவார்கள். இதற்கு தாவரவியல் பெயர் அமராந்தஸ் ட்ரைகாலர் என்றும் ஆங்கிலத்தில் கார்டன் அமராந்தஸ் என்றும் கூறுகிறார்கள். பல்வேறு வகையான மூலிகைகளில் மிக அற்புதமான ஒரு கீரையாகும் அரைக்கீரை. அத்தனை வகையான நோய்களையும் அறுத்து கொண்டு செல்வதால் இது அரைக்கீரை என பெயர் பெற்றது. இது நோயாளிகளுக்கு ஒரு பத்திய கீரை என்று பொருள் கொள்ளலாம். நோயாளிகளுக்கு எந்த ஒரு கீரையும் நோயுற்ற சமயத்தில் தரக்கூடாது. அவர்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் ஏற்படும், செரிமான கோளாறு ஏற்படும். ஆனால் இந்த கீரையை மட்டும் அவர்களுக்கு தந்தால் உடனடியாக சிறுநீர் தாரை பிரிந்து அவர்களுக்கு குளிர்ச்சி ஏற்பட்டு உடலெங்கும் நன்றாக ஒரு பரவக்கூடிய ஒரு இனிமையான சூழ்நிலை ஏற்படும். அந்த அளவிற்கு இந்த கீரையின் மகத்துவம் உள்ளது. இந்த கீரையை பல்வேறு வகையான சித்தர்கள் தன்னுடைய நூல்களில் எழுதி வைத்து நோயை மிக சுலபமாக நீக்கிக் கொள்வதற்கு ஒரு வழிவகை செய்துள்ளார்கள். குறிப்பாக ஜன்னி நோய் மற்றும் குளிர்காய்ச்சல். இந்த கீரையை கொண்டு இப்போது நாம் பல்வேறு துணை பொருட்களையும் கொண்டு ஒரு சூப் ஒன்றை தயாரிக்க போகின்றோம். அதற்காக சுத்தமான கீரையை நாம் அலசி எடுத்துக்கொண்டு இவ்வாறு வைத்துள்ளோம். அரைக்கீரையை சுத்தமான நீரில் அலசி எடுத்துக்கொண்டு நறுக்கி எடுத்துக்கொண்டுள்ளோம். அடுத்ததாக கருவேப்பிலை, அற்புதமான ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு வேப்பிலை. கருவேப்பிலை சாறுவராத மூலிகைகளில் இதுவும் ஒன்று. கருவேப்பிலை பல்வேறு வகையான நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அற்புதமான ஒரு மூலிகை. குறிப்பாக கர்ப்பப்பையில் உள்ள புண்களை ஆற்றும், கர்ப்பப்பையில் உள்ள ரணங்களை நீக்கும், கருப்பையில் உள்ள குற்றங்களை நீக்கும், வயிற்று உளைச்சலை தடுக்கும். வயிற்றில் ஒரு வகையான பொறுமல் சத்தம் கேட்கும். அந்த வயிற்று உளைச்சலை தீர்க்கக்கூடிய அற்புதமான மூலிகை கருவேப்பிலை. கருவேப்பிலையும் நாம் எடுத்துக்கொண்டுள்ளோம். அடுத்ததாக கொத்தமல்லி தனியா தழை என்றும் அழைப்பார்கள். மிக சிறப்பான ஒரு மூலிகையாகும். நாவிற்கு மிகுந்த நறுமணத்தையும் சுவையும் தரக்கூடியது. இரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை. துவையல், சட்னி போன்றவற்றிற்கு இதை பயன்படுத்தி வரலாம். வயிற்று பகுதியில் உள்ள குற்றங்களை நீக்கும், இரத்தத்தை சுத்திகரிக்கும் என்பதால் இந்த மூலிகையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக தக்காளி மிக சிறந்த ஒரு குளிர்ச்சி பொருள். கோடை காலங்களில் சற்று கூடுதலாக பயன்படுத்தினால் நன்று. குளிர்காலங்களில் அளவோடு பயன்படுத்த வேண்டும். மேலும் தக்காளி உடல் நிறமிகளை பாதுகாக்கும். பல்வேறு வகையான நோய்களை தடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆற்றல். முகத்திற்கு இதை கலவையாக கொண்டு தயிருடன் சேர்த்து பூசி வந்தோமானால் முகத்திற்கு ஒரு சலவை செய்தது போல, முக ப்ளீச்சிங் என்று சொல்வார்கள், ப்ளீச்சிங் செய்வது போல நன்றாக இருக்கும். முகத்தில் உள்ள சுருக்கங்களை நீக்கும். மேலும் உடம்பில் உள்ள அழுக்குகளை தள்ளக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். இதன் உட்பகுதி சதை மிகவும் புளிப்பும் இனிப்பும் சேர்ந்த ஒரு சுவை என்பதால் இதையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக வெங்காயத்தில் பல்வேறு வகைகள் இருக்கின்றன. ஒவ்வொன்றும் ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தவை. நாம் சாதாரணமாக சமையலுக்கு பயன்படும் வெங்காயத்தையே எடுத்துக்கொள்ளலாம். மிகுந்த குளிர்ச்சியை தரும். அளவிற்கு அதிகமான வெங்காயத்தை நாம் பயன்படுத்தக்கூடாது. அளவோடு பயன்படுத்தினால் மிக்க நன்று. வெங்காய வித்துக்கள் ஆண்களுக்கு மிகுந்த சக்தியை தரக்கூடிய ஒரு வித்தாக இருக்கின்றது. லேகியங்களுக்கும் சூரணங்களுக்கும் அந்த வித்தை நாம் போட்டு செய்தோமானால் சூரணங்கள் கெடாமல் பல காலம் பாதுகாக்கலாம். சூரணத்தினுடைய
மருத்துவ குணம் இரட்டிப்பாக்கப்படும். மேலும் வெங்காயச்சாறு காதில் விட்டால் காது கேட்கத்தினுடைய மந்தத்தன்மை பரிபூர்ணமாக நீங்கிவிடும். அளவோடு பயன்படுத்தினால் மிகுந்த நன்று. ஆகையால் வெங்காயத்தையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக உப்பு சுவைக்காகவும் உணவினுடைய நறுமணம் மற்றும் சுவைக்காகவும் பயன்படுத்தலாம், மிக நன்று. உப்பை நாம் எப்பொழுதுமே வறுத்து பயன்படுத்தினால் மிக நன்றாக இருக்கக்கூடிய ஒரு உடம்பில் ஏற்படக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும். ஆகையால் உப்பையும் நாம் பயன்படுத்தலாம். அடுத்ததாக பூண்டு ஒரு மிக சிறந்த கிருமி நாசினி. உடம்பில் உள்ள அத்தனை குற்றங்களை நீக்கும், தலைவலியை போக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் பூண்டு சாறை எடுத்து நாம் சுக்குடன் சேர்த்து தேய்த்தோமானால் தலைவலியை நீங்கும், இரத்தத்தில் உள்ள நஞ்சுக்களை நீக்கும், வயிற்று பகுதியில் உள்ள குற்றங்களை தடுக்கும், பல்வேறு வகையான நோய்களுக்கு இது ஒரு அருமருந்து, புற்றுநோய் வராமல் பாதுகாக்கும். ஆகையால் பூண்டையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக இஞ்சி. எப்பொழுதுமே இஞ்சியை நாம் மேல் தோல் நீக்கியே பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் மேல் தோலிற்கு சற்று விஷத்தன்மை இருப்பதால் பூரணமாக இஞ்சியினுடைய மேல் தோலை நீக்கி நாம் பயன்படுத்தி வந்தோமானால் மிகுந்த நன்மை தரும். செரிமானத்திற்கு மிகுந்த ஒரு நன்மை தரும். மேலும் வயிற்று பகுதியில் உள்ள குற்றங்களை நீக்கும், நஞ்சுக்களை அறவே ஒழித்துவிடும், வயிற்று பகுதியில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் இந்த இஞ்சியை நேரடியாக நாம் வயிற்று பகுதியில் கொள்ளாமல் தேனோடு சேர்த்து சாப்பிட்டால் வயிற்று புண்களை ஆற்றிவிடும். அளவோடு பயன்படுத்தினால் அது ஒரு கற்ப மருந்து. ஆகையால் இஞ்சியும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக பச்சை மிளகாய். மிகுந்த காரத்தன்மையுடைய ஒரு பொருள், சுவைக்காக உணவு சமாச்சாரங்களில் சேர்க்கப்படுகின்றது. இதற்கு மணமாகவும் இருக்கும். பச்சை மிளகாயினுடைய பொருள் என்னவென்றால் கிருமிகளை அழித்துக் கொள்ளும். அளவுக்கு அதிகமாக இதை பயன்படுத்த வேண்டாம், அளவோடு பயன்படுத்தினால் மிக்க நன்மை தரும். பச்சை மிளகாயும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக சோம்பு மிக சிறந்த ஒரு தீநீர் தயாரித்து குடித்தோமானால் மிகுந்த நன்மை தரும். மிகுந்த ஒரு வாசனை உள்ள ஒரு பொருள். கரம் மசாலா என்று சொல்லக்கூடிய அத்தனை பொருட்களிலுமே சோம்பை பயன்படுத்துகின்றார்கள். சோம்பை குடிநீரிட்டு குடித்து வந்தால் வயிற்று பகுதியில் உள்ள குற்றங்கள் நீக்கும், மிகுந்த நன்மை தரக்கூடிய ஒரு பொருள். சோம்பையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக சீரகம் என்று சொல்லக்கூடிய இந்த பொருள் உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும், பல்வேறு வகையான நோய்களுக்கு இது ஒரு அருமருந்து. உணவு சமாச்சாரங்களை நாம் சேர்த்து கொள்ளலாம். சீரகத்தை வறுத்து பொடியாக்கி வெல்லத்துடன் சிறிது நாம் வாயிலிட்டு சுவைத்தோமானால் நாவறட்சியை கட்டுப்படுத்தும், தொண்டை பகுதியில் உள்ள குற்றங்களை நீக்கும். மிளகு சீரகத்தை கொண்டு நாம் ரசம் தயாரித்து குடித்தோமானால் வயிற்றில் உள்ள அத்தனை குற்றங்களையும் நீக்கிவிடும். சீரகத்தையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக மிளகு. ஆங்கிலத்தில் பெப்பர் என்று அழைக்கக்கூடிய இந்த மிளகு பல வகைகள் இருந்தாலும் கருப்பு மிளகையே நாம் எடுத்துக்கொள்ளலாம். மிளகிற்கு மிக சிறந்த ஒரு நஞ்சை அறுக்கக்கூடிய ஒரு ஆற்றல், பல்வேறு வகையான விஷ குற்றங்களை நீக்கும். மிளகை கொண்டு தீநீர் தயாரித்து குடித்து வந்தால் நெஞ்சு கோடையை அகற்றிவிடும். மிளகை 1-2 மென்று தின்றோமானால் மிக சிறந்த கபத்தை அறுக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். உணவிற்காக இதை சேர்த்து கொள்ளலாம். ஆகையால் மிளகையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக நல்லெண்ணெய். பல்வேறு வகையான நோய்களை கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய அற்புதமான ஒரு எண்ணெய். இதயத்திற்கு பலம் வாய்ந்தது. உணவு சமாச்சாரங்களில் தாளிதம் செய்வதற்கு நாம் நல்லெண்ணெயை பயன்படுத்தி வந்தோமானால் மிகுந்த நன்மை தரும். ஆகையால் நாம் நல்லெண்ணெயும் எடுத்துக்கொள்ளலாம். இத்தனை பொருட்களுடன் முதல் மூலப்பொருட்களாக அருகீரை என்று சொல்லக்கூடிய அரைக்கீரையை கொண்டு நாம் ஒரு சூப் தயாரித்து குடித்து வந்தோமானால் உடலில் ஏற்படக்கூடிய ஜன்னி நோய் மற்றும் குளிர் காய்ச்சலை எவ்வாறு தடுத்து கொள்ளலாம் என்பதை சற்று இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். இடைவெளிக்கு முன்பாக இத்தனை பொருட்களுடன் முதல் மூலப்பொருட்களாக அருகீரை என்று சொல்லக்கூடிய அரைக்கீரையை கொண்டு நாம் ஒரு சூப் தயாரித்து குடித்து வந்தோமானால் உடலில் ஏற்படக்கூடிய ஜன்னி நோய் மற்றும் குளிர் காய்ச்சலை எவ்வாறு தடுத்து கொள்ளலாம் என்பதை பார்க்க போகிறோம். அதற்காக நாம் முதலில் தக்காளி, மேல் தோல் நீக்கிய இஞ்சி துண்டுகள், வெங்காயம் இவை மூன்றையும் சம எடையாக எடுத்துக்கொண்டு அரைத்து விழுதாக்கி கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் அரைக்கீரை சூப் தயாரிப்பதற்காக சுமார் 200 மில்லி தண்ணீரை நன்றாக காய்ச்ச வேண்டும். அன்பான நேயர்களே, இந்த அருகீரை என்று சொல்லக்கூடிய அரைக்கீரை நோயாளிகளுக்கு மிக சிறந்த ஒரு பத்திய கீரை எனப்படுகிறது. இந்நோயாளிகள் நோயுற்ற காலத்தில் இந்த கீரையை உட்கொண்டு வந்தால் அவர்களுக்கு உடம்பில் உள்ள அத்தனை குற்றங்களும் நீங்கிவிடும். உடல் உஷ்ணத்தை தணிக்கும். இதனுடைய தன்மை மிகவும் இனிப்புத்தன்மை வாய்ந்த ஒரு கீரை. ஆண்களுக்கு விசேஷ சக்தியை தரக்கூடிய ஒரு அற்புதமான கீரை. உடம்பில் உள்ள பல்வேறு வகையான இம்பார்ட்டன்சி என்று சொல்லக்கூடிய
ஆண் மலட்டுத்தன்மையை நீக்கும் இந்த கீரைக்கு மிக அற்புதமான சக்தி உண்டு. மேலும் பெண்களுக்கு கர்ப்பப்பையில் உள்ள குற்றங்களையும் நீக்கும். ஆண் பெண் அனைவருக்குமே இது ஒரு அருசிறந்த மருந்தாக இருப்பதால் நோய்கள் எல்லாம் அறுத்து கொண்டு ஓடிவிடுவதால் இது அரைக்கீரை என பெயர் பெற்றது. இந்த கீரையை பல்வேறு வகையான சித்தர்கள் துணை மருந்தாக எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறி வருகின்றனர். அந்த அளவிற்கு இந்த கீரைக்கு மிக சிறந்த ஒரு மருத்துவ குணம் உள்ளது. நன்றாக கொதித்து வருகின்ற இந்த நீரில் நமக்கு இப்போது நன்றாக சுத்தம் செய்த கீரையிலிருந்து அருக்கீரையிலிருந்து சுமார் 20 கிராம் அளவிற்கு நீரில் இட்டு நன்றாக காய்ச்ச வேண்டும். கொதிக்கின்ற அந்த தண்ணீரில் கீரை நன்றாக கொதித்து தன்னுடைய பரிபூர்ண மருத்துவ எசன்ஸ் என்று சொல்வார்கள் சாறை படிப்படியாக அதனுள் இறக்கிவிட்டு இருக்கும். நன்றாக கொதித்த அந்த நீரில் நறுக்கி வைத்த வெங்காய துண்டுகளை 1 டேபிள் டீஸ்பூன் அளவிற்கு போட வேண்டும். பூண்டினுடைய தன்மை என்னவென்றால் பல்வேறு வகையான நோய் கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மை இருப்பதால் முழு பூண்டை எடுத்து நாம் தோலிருத்து அதை முழுவதும் அந்த நீரில் நாம் இட வேண்டும். கொதிக்கின்ற அந்த நீரில் பூண்டு நன்றாக வெந்து தன்னுடைய மருத்துவ குணத்தை அந்த நீரில் இறக்கிவிடும். அடுத்ததாக மிளகை நாம் 1/2 டீஸ்பூன் அளவிற்கு சேர்க்க வேண்டும். ஏனென்றால் இது குளிர்காய்ச்சல் மற்றும் சன்னி நோய்க்கான மருத்துவம் என்பதால் மிளகை சற்று கூடுதலாகவே சேர்த்து கொள்ளலாம். சீரகத்தை 1/4 டீஸ்பூன் அளவிற்கு சேர்க்க வேண்டும். சோம்பை 1/4 டீஸ்பூன் அளவிற்கு அதில் சேர்க்க வேண்டும். கொத்தமல்லியை தேவையான அளவிற்கு சேர்க்க வேண்டும். நன்றாக கொதித்து கொண்டிருக்கும் அந்த நீரில் இப்போது இறுதியாக சுவைக்காக உப்பை நாம் தேவையான அளவு சேர்க்க வேண்டும். நன்றாக கொதித்த அந்த நீரை நாம் அப்படியே இறக்கி வைத்துக் கொள்ளலாம். அன்பான நேயர்களே, அடுத்ததாக நாம் 1/2 தக்காளி, 1 வெங்காயம், தேவையான அளவிற்கு பச்சை மிளகாய், தோல் நீக்கிய இஞ்சி இவை அனைத்தும் அரைத்த கலவையை வாணலில் நல்லெண்ணெய் விட்டு சற்று வதக்க வேண்டும். கறிவேப்பிலை தேவையான அளவிற்கு இட்டு இப்போது வதக்க வேண்டும்.
இந்த விழுதை இப்போது வாணலில் விட்டு நாம் வதக்க வேண்டும். 2 டேபிள் டீஸ்பூன் போதுமானது. நன்றாக வதங்கிய அந்த வதக்கலுடன் கறிவேப்பிலையும் சேர்ந்து நன்றாக வதங்கிவிட்டபடியால் இப்போது நாம் இறக்கி வைத்துள்ள அந்த தீநீரில் இந்த கலவையை சேர்க்க வேண்டும். அன்பான நேயர்களே, இப்போது அந்த தீநீர் கலவையுடன் இந்த கலவையும் சேர்ந்தபடியால் மீண்டும் ஒரு முறை கொதிக்க வைக்க வேண்டும். அந்த நீரில் இந்த கலவைகள் மற்றும் பல்வேறு வகையான மூலிகை பொருட்களும் அனைத்தும் சேர்ந்து ஒரு முறை கொதித்தால் போதுமானது. அன்பான நேயர்களே, நன்றாக கொதித்த அந்த தீநீரை இப்போது நாம் வடிகட்டி கொள்ளலாம். அன்பான நேயர்களே, 200 மில்லி தண்ணீர் இப்போது 100 மில்லி அளவிற்கு நன்றாக சுண்டி இந்த நீரில் பல்வேறு வகையான மூலிகைகள் சேர்ந்து இது ஒரு அற்புதமான மருத்துவ தீநீராக மாறிவிட்டிருக்கின்றது. இந்த நீரை நாம் குளிர் காய்ச்சல் வந்தவர்கள் மற்றும் ஜன்னி நோய் என்று சொல்லக்கூடிய சன்னி நோய் வந்தவர்கள் கண்டிப்பாக இந்த நீரை அருந்தினால் பரிபூர்ணமாக சுமார் 3/4 மணி நேரம் என்பார்கள், 45 நிமிடத்திற்குள் அவர்களுக்கு அந்த குளிர் காய்ச்சல் பரிபூர்ணமாக நீங்கி மேலும் ஜன்னியால் ஏற்படக்கூடிய தூக்கி போடுதல், சதாகாலமும் அவர்கள் தரையில் படுத்திருந்தால் அவர்கள் உடம்பு தரையில் இருந்து தூக்கி போடக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு உடல் நடுக்கம் ஏற்படும். அவை 45 நிமிடத்திற்குள் படிப்படியாக குறைந்துவிடும். இடைவெளிக்கு முன்பாக நாம் அருகீரை என்று சொல்லக்கூடிய அரைக்கீரையை கொண்டு குளிர் காய்ச்சல் மற்றும் ஜன்னி நோயை எவ்வாறு போக்கிக் கொள்ளலாம் என்பதை பார்த்தோம். இப்போது அந்த கீரையினுடைய வடிகட்டல், நாம் வடித்த அந்த கீரையை கொண்டு ஆண்களுக்கு மட்டும் இருக்கக்கூடிய விசேஷமான இது ஒரு மருந்து. ஒரு சிலருக்கு இந்த நவீன காலத்தில் உணவு விஷமாகி இருப்பதால் அந்த உணவினால் அவர்களுக்கு விந்தணுக்கள் குறைபாடு ஏற்படும் மற்றும் ஆண் மலட்டுத்தன்மை, இம்பார்ட்டன்சி என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய ஆண் மலட்டுத்தன்மை ஏற்படும். அந்த நோயை எவ்வாறு தீர்த்து கொள்ளலாம் என்பதற்கான மருத்துவத்தை இப்போது நாம் பார்க்க போகிறோம். அன்பான நேயர்களே, நாம் சூப் தயாரிப்பதற்கு பயன்படுத்திய இந்த கீரையை நாம் வடிகட்டி வைத்துள்ளோம். கீரை நன்றாக வெந்தது. மிளகு, சோம்பு, வெங்காயம், தோல் நீக்கிய இஞ்சி சாறு, பச்சை மிளகாய் மற்றும் சோம்பு இவை அனைத்து கலவைகளையும் நாம் வடிகட்டி எடுத்து வைத்துள்ளோம். நன்றாக கீரை வெந்தவுடன் அதில் சேர்த்து வடிகட்டி இவ்வாறு எடுத்து வைத்துள்ளோம். இந்த கலவையில் இப்போது நாம் பசுந்தேன், தேனில் பல்வேறு வகைகள் இருப்பினும் ஒவ்வொரு தேனும் ஒரு மருத்துவ குணத்தை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. தேனை நாம் தினந்தோறும் உண்டு வந்தோமானால் வாயில் உள்ள குற்றங்கள் நீக்கும், குழந்தைகளுக்கு நன்றாக பேச்சு திறனை வளர்க்கும், தோல் சுருக்கங்களை நீக்கும், அழகு தரும், வன்மை தரும். அந்த அளவிற்கு தேனிற்கு மிக சிறந்த ஒரு மருத்துவ குணம். எந்த பொருளோடு சேர்ந்தாலும் அந்த பொருளின் மருத்துவ குணத்தை இரட்டிப்பாக்கி தருவது தேனின் மிக சிறப்பான ஒரு குணமாகும். ஆகையால் இவை இரண்டையும் கொண்டு அந்த நோயை எவ்வாறு, குறிப்பாக விந்தணுக்கள் குறைபாடு நோயை எவ்வாறு நீக்கிக் கொள்ளலாம் என்பதை பாருங்கள். அதைவிட குறிப்பாக தேரையர் என்கிற சித்தர் தன்னுடைய நூலில் மற்றும் அகத்தியர் என்கிற சித்தர் தன்னுடைய நூலில் இந்த மூலிகை அருக்கீரையை பற்றி மிக சிறப்பாக கூறுகின்றார். காமம் வரும், பல பிணிகள் பறந்தோடும், சென்னி நோய் இல்லாமல் செய்யும், வாத பிணிகள் அத்தனையும் கழண்டுவிடும் அருக்கீரை உண்ணும் கான் என்று கூறுகிறார். காமத்தினால் வரக்கூடிய உடல் பலம் வரும், பல பிணிகள் போகிவிடும், ஜன்னி நோய் தீர்ந்துவிடும், பல்வேறு வகையான வாத நோய்களையும் தீர்க்கும் என்று கூறுகிறார். அந்த அளவிற்கு அற்புதமான ஒரு விசேஷ கீரை. இந்த கீரையை இப்போது நாம் எவ்வாறு பயன்படுத்தி விந்தணுக்கள் குறைபாடு நோயை தீர்த்து கொள்ளலாம் என்பதை செய்முறையாக பார்க்க போகின்றோம். அனைத்து பகுதியும் வெந்த அந்த கீரையை நாம் தேவையான அளவிற்கு எடுத்துக்கொண்டு அதனுடன் 2 டீஸ்பூன்
தேனை சேர்க்க வேண்டும். நன்றாக அந்த கலவையில் தேனுடன் கலக்க வேண்டும். அன்பான நேயர்களே, அந்த விந்தணுக்கள் குறைபாடு உடையவர்கள் அழகாக இந்த கீரையுடன் இந்த தேனை நன்றாக பிசைந்து இவ்வாறு காலை வேளையில் உணவு சாப்பிட்ட பிறகு தினந்தோறும் ஒவ்வொரு டீஸ்பூன் அளவிற்கு 5 டீஸ்பூன் அளவிற்கு அவர்கள் தினந்தோறும் ஒரு மண்டலம் சாப்பிட்டு வந்தார்களானால் அவர்கள் நாளடைவில் அந்த விந்தணுக்களினுடைய குறைபாடு பூரணமாக நீங்கி ஆண் மலட்டுத்தன்மை பூரணமாக நீங்கிவிடும். விந்தணுக்கள் படிப்படியாக எண்ணிக்கையில் உயர்ந்துவிடும். செமன் கவுண்டிங் என்று சொல்லக்கூடிய ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய அந்த கவுண்டிங் உயர்ந்து அவர்கள் பூரணமாக போக சக்தி உடையவர்களாக மாறிவிடுவார்கள். அன்பான நேயர்களே, மிக எளிமையான இந்த மருத்துவத்தை பயன்படுத்தினால் பூரண நலம் பெறலாம். அனைவரும் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.